Evening schools of Regenboog India is really playing magic, I would say. The place where we are living, the major problems children are facing is the child marriage and the child labor. It's purely due to the family economical conditions. So to avoid this, Regenboog India started evening schools in 2007 January onwards. So now in this financial year, we are running 11 evening schools in 10 different locations. We are having more than as an average of over 350 students are studying in these evening schools. These evening schools are performing a really great magic in the life of children, we can say. என் பேர் குமுதா, பண்டிதப்பட்டு மாலை நேர பள்ளியில் நான் டீச்சராக வேலை செய்கிறேன். எங்கள் ஊருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மாலை நேர பள்ளியிலேருந்து வந்து பசங்களுக்காக எங்கேயும் இந்த மாதிரி இல்லை, எங்கள் ஊரில் இந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம பசங்க ஏழ்மையான பசங்க கல்வி வளர்ச்சிக்காக அருணாச்சல மாலை நேர பள்ளின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் டீச்சராக இருக்கேன். நான் டீச்சராக ஸ்டார்ட் பண்ணும்போது பசங்க கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. அப்புறம் போக போக பசங்களுக்கு நோட்டு புக்கு எல்லாத்தையும் கொடுத்து பசங்க வளர்ச்சிக்காக நிறைய உதவி பண்ணதை பார்த்து பசங்க எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்டும் இந்த டியூஷன் சென்டர் போங்க, நல்லா படிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பசங்களை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ரென்த் ஏறிட்டே தான் இருக்குது. பசங்களும் நல்லா பண்ணுறாங்க. As soon as the children come back from their regular school, they go to home and get refreshed and come to the evening school. As soon as they come, the teachers first thing they ask us, how was your day? What did you learn? Is there any mistakes you have done? Why did you do? And is there any homework that we can help? They talk about the day. That helps the children a lot because nobody else there for these children to ask about the day, either the parents or the teachers at the regular schools. The parents are uneducated, so they are not much aware about the good parenting or ask about the children or focus on their education, nothing actually. So by asking these questions, it brings the children much closer to the teachers. That's how the evening schools are started. என் பேர் ஏ திவ்யா. நான் வந்து பெரியேரி கிராமத்தில் தான் இருக்கோம். இங்கே வந்து டியூஷன் வந்து 2 மாசமா எடுக்கிறதுனால பசங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே வந்து ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் விட்டு வந்தவொடனே விளையாடிட்டே தான் இருப்பாங்க. இப்போ டியூஷன் ஆரம்பிச்சதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்குள்ள வருது. இப்போ அதுக்கு முன்னாடி டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா பசங்க வர்றது போகிறது விளையாடுறது அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ டியூஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஹோம்ஒர்க் வந்து அன்னன்னைக்கு இருக்கிற ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கே முடிச்சிடுறாங்க. இதனால பசங்களும் ஸ்கூல்ல வந்து நல்ல மார்க் எடுக்கிறாங்க. இதனால வந்து ஸ்கூலுக்கும் ரொம்பவும் பெருமையா இருக்குது. அது இல்லாத இப்போ எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே படிச்சவங்களும் இருக்க மாட்டாங்க, படிக்காதவங்களும் இருக்கிறாங்க. அப்ப படிக்காதவங்க இருக்கும்போது அவங்களுக்கு பசங்களுக்கு என்ன பண்ணணும்னா சொல்லி தரத்துக்கு முடியறது இல்லை. அதனால டியூஷன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப படிக்காத பேரண்ட்ஸுங்களுக்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது.